இன்னைக்கு பார்க்க போறது GTA இந்தியா அந்த கேம் தான். அந்த கேம்ல நாம இன்னைக்கு அதுல உள்ள கோட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் போலீஸ் கூப்பிடுறதுக்கு யார் கூட ஃபைட் பண்ணலான்னு பார்த்தப்ப இவன் கூட ஃபைட் பண்ணுவான்னு வந்தேன் guys. உடனே நான் போய் ஒரு 2 அடி அடிச்ச பிறகு அவன் நம்மளை திருப்பி அடிச்சான் guys. உடனே கடுப்புல அவனை அடிச்சு கொண்டே விட்டேன். உடனே திரும்பி பார்த்தா போலீஸ்காரன் வந்துட்டியான். ஓடாட்டு ஓட ஆரம்பிச்சாச்சு guys. அதுக்கடுத்து கவரை தானே போகிறான் அப்படின்ட்டு லைட்டாக நின்றுட்டு மூச்சு விட்டுட்டு ஒரு கோடை போட்டேன் guys. 100ங்கிற கோடு தான் guys. அந்த கோடு போட்டு அடுத்த செகண்ட் பச்சை கலர் டேங்க் வந்துச்சு guys. அதை வச்சுட்டு அவங்கள போட்டு கல்லா ஏறுற மாப்பிள்ளான்ட்டு ஏறியாச்சு guys. ஒரு செகண்டு அதை திருப்பணும். திருப்பினா பிறகு அவங்கள குறி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் guys. இப்போ உங்களுக்காக ஒரே ஒரு சுட்டு காமிக்கலான் இருக்கேன். சுட்டு காமிக்கிறேன். இவ்வளோ தூரம் போகுதா, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் சுடுவோம். சுடுறா. குட் பிளாஸ்ட். பார்த்தீங்களா கைஸ், வெடிச்சோன்னு என்ன பக்குன்னு தெரில, இறக்கி விட்டுருச்சு. சரி, இன்னும் துரத்தாம விட மாட்டேங்கிட்டு வந்துட்டான்ல. அடப்பாவி, ஏற்ற வந்துட்டேன் கைஸ். வேமா ஓடணும், இல்லைன்னா ஜீப் எடுத்துட்டு திரும்ப முதுகில் ஏற்றியான். வேமா ஓடுறா. சரி கைஸ், இதுக்கு மேலே எவனும் வரமாட்டான்னு நினைக்கிறேன். எவனும் இல்லை கைஸ். இன்னொரு கோடு போடும். நான் இப்போ போட போகிற கோடு வந்து 7 தான் கைஸ். தலதோடி அப்படி நினச்சா இல்லை கைஸ். இந்த டனல் வரும். இந்த டனலுக்குள்ளே போனா நீங்களே பாருங்க. வந்துட்டான்டா எலியன் தலையே, ஓடுறா. நல்ல வேலை கைஸ், அவன்கிட்ட மண்ணை அடிப்பாங்க கைஸ். அது எதை வச்சு தெரியுமா, ஏதோ வயர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு. அடுத்த கோடு என்னன்னா கைஸ் 8. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணை எடுத்து வச்சுக்கிறேன். இது ஏன்னு உங்களுக்கு இப்போ புரியாது, கோடை போடுறேன் அதுக்கடுத்து உங்களுக்கே புரியும். 8 ரவீந்திர ஜடேஜான்னு நினைக்காதீங்க, ஏன்னா அது இல்லை. டான்ல ஏலியன் தலை இல்லை, இது வயர் இல்லை, ஏதோ ஸ்டிக்கு மாற்றி சொல்லிட்டேன். போடுற ராக்கெட் லான்ச்சரை வச்சு போடுறான். அவ்வளோதே, முடிச்சாச்சு. வேற எவனும் இருக்கீங்களாடா, சொல்லிடுங்கடா, நான் பாவண்டா. எவனும் இல்லை கைஸ். சரி கைஸ், அதுக்கடுத்து இப்போ கோட் நம்பர் எதுவும் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளியே நின்றுக்குவோம். கோட் நம்பர் இப்போ நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா, கோட் நம்பர் 9 தான் போட போகிறேன். 9 என்ன வரும்னா ஸ்கெலிட்டன் வருது கைஸ். ஸ்கெலிட்டன் தலையனும் வந்து அடிப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கன் எடுத்து வச்சுக்கோம். ஃபோன் பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி கன் எடுத்துட்டு போடுறா. அடி அழுத்திப்பிடி. முடிச்சாச்சு கைஸ். அது அடுத்து ஃபோன் எடுப்போம். என்ன கோடு போடலாம், இந்த இடம் செட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல போடும். இந்த கோடு ஒரு தரமான கோடு கைஸ், 101. இதில் என்ன வரப்போகுது தெரியுமா, தீபூம்பா பேய் மரம். இதெல்லாம் வெளியே போகிறது கஷ்டம் நினைக்காதீங்க கைஸ். ஈஸி தான், இப்படி திரும்பி அப்படி திரும்ப வைக்கிற வேண்டியதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.